நான் இப்போ உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லி தர போகிறேன். இந்த முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு. நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவு வரும். இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம செய்கிறதுக்கு இதை பாருங்க, தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பாருங்க. இது வெள்ளைப்பூடு, ஒரு 2 வெள்ளைப்பூடை சதைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயம், அது வந்து நான் உரல்ல இடித்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய பல்லாரி வந்து ஒரு பாதியை வெட்டி வச்சுருக்கேன். பாதி வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போது பாதி வெங்காயம் போட்டுட்டேன். ஒரு 2 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, காயப்பொடியும் போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த இப்போ நான் 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். 100 கிராம் பருப்புக்கு நீங்கள் வந்து ஒரு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுருக்கோம். டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. எரிப்புக்காக மிளகா வத்தல் பொடி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அது சேர்க்க வேண்டாம் இதில். இது வந்து நம்ம வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் போட போகிறோம். அப்புறம் பாருங்க, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, இது உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். இது முருங்கைக்கீரை சாம்பாரா அப்படின்னு யோசிக்கலாம் வேண்டாம். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக செய்யலாம். யாரும் கெஸ்ட் வராங்கனாலும் நீங்கள் டக்குன்னு வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா டக்குன்னு உருவி நீங்கள் வந்து இது செஞ்சு முடிச்சிடலாம். காயெல்லாம் வெட்டணும் அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த பாருங்க, நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி சூடாயிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். சீரகம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இந்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும், கொஞ்சம் வேகணும். முருங்கைக்கீரை எல்லா கீரையுமே வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த முருங்கைக்கீரை வேறு கொஞ்சம் மற்ற கீரைகளை விட கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக அதையும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணியெல்லாம் ஊற்றலை, தண்ணி ஊற்றாம தான் நான் வந்து இதை வதக்கியிருக்கேன். நல்ல கலர் மாறிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், வெந்திருக்கு, நல்லா வெந்துட்டு. இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், வெந்துடும். நல்ல இதாயிரும், மிக்ஸ் ஆயிரும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இந்த பாருங்க, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த சூப்பர் டேஸ்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை வந்து ஒயிட் ரைஸில் நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப